ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், எங்கள் அப்பா வாடா வீட்டுக்கு போய் தட்டைக்காய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னாங்க. நான் வந்துட்டேன். வந்தோடனே நீ தட்டைக்காய் பிரித்தாலாம் போதும், போய் அருவா எடுத்துருவா, தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டணும் அப்படின்னாங்க. வண்டி இருக்கும்போது நம்ம விடுவோமா? வண்டி எடுத்துட்டு நேராக கிளம்பியாச்சு. போயிட்டு அருவாவையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு எந்த மரம்னே தெரியல. சரி என்ன பண்ணுறது, ஒரு மரமாக தொலைவி பார்த்தேன். அப்புறம் நேராக வந்து நம்ம வளர்த்த தாமரை செடியை பார்க்கலான்னு வந்தேன். மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். எதை பார்த்தாலும் எல்லாமே மீன் செத்து கிடக்கு, தாமரை செடி வாடி இருக்குது. ஏன்னா தொட்டியில் தண்ணி இல்லை. எந்திரிச்சு மேலே பார்த்தா யாரும் ஒழுங்காக பராமரிக்காமல் இருந்ததால் வீடு சுற்றியும் வெறும் செடி. சரி மோட்டரில் போயிட்டு தண்ணி போடலான்ட்டு போட்டோடனே முள் எகுறுது. அதை சரி ஓல்டேஜ் அவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலான்ட்டு பார்த்தேன். அதே மட்டும் நமக்கு 200 இருந்தது. சரி ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். தொட்டிக்கிட்ட தண்ணி ஊற்றிட்டு இருந்தது, ஆனால் கம்மியாக ஊற்றுச்சு. அது என்ன காரணம்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு தொட்டிக்குள்ளே திருப்பி விட்டு பார்த்தேன். அந்த பானைக்குள்ளே ஏதாவது மீன் ஏதாவது 1 2 இருக்கா அப்படின்ட்டு. அதில் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு தண்ணி போகுதான்னு பார்த்தேன். அங்கே தண்ணி யாரோ அடைச்சி வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுறது? சரின்னு சொல்லிவிட்டு தண்ணியை திருப்பி விட்டு ஓப்பன் பண்ணேன். தண்ணி அதிகமாக வந்தது. கம்மி பண்ணி விட்டு கடைசி அந்த தென்னை மரம்னு சொன்னாங்க. நேராக போய் ஏற ஆரம்பிச்சிட்டேன். கடைசி இந்த 2ன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, 3ல் 1 தான் ஏற முடியும்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன தென்னை மரத்தில் நான் ஏறிட்டேன். ஆனால் அவசரத்தில் அங்கிட்டு ஏறுறதுலாம் இங்கிட்டு ஏறிட்டேன். என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியல. சரி கைக்கு எட்டலை, என்கிட்ட ஒரு பக்கம் வெட்டுவோன்ட்டு 2 எட்டுச்சு வெட்டி அதை கீழே போட்டேன். இங்கே பாருங்கள், போட்டால் குமிருங்குது சவுண்டு. அப்புறம் நீ வெட்டினதை நீயே எடுத்து போடுன்ட்டாங்க. அதையும் எடுத்து ஓரமாக நிழலில் போட்டு வந்தேன். கொய்யாக்காய் மரத்தில் கொய்யாக்காய் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தால் அங்கேயும் ஃபுல்லாக செடி. நான் நின்று கண்ணு கெட்டின வரலும் தொலைவி பார்த்தேன். ஒன்றுமே தெரியல. ஏன்னா எல்லாமே கிளியும் அணிலும் சாப்பிட்ருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பிக்கு எகிரி குதிச்சு பார்த்தேன். ஒரு கிளை கட்டி வச்சுருந்த இடத்துக்கு 2 கொய்யாக்காய் இருந்தது. அதை அப்படியே பிரிச்சுட்டு யூட்டன் போட்டு வெளியே வந்தேன். வீட்டுக்கிட்ட போகும்போது எங்கள் அப்பா தட்டைக்காய் எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு வண்டியில் எடுத்து வச்சுட்டு உட்காரா போகலான்னாங்க. நானும் உட்காந்துட்டு எங்கள் அப்பா கூட டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.